ஒரு காலத்துல நம்ம கிராமத்து வீடுகள்ல சுவாமி அலமாரிக்கு பக்கத்துல பாம்பு படம் வரைஞ்சிருப்பா. யாரா பார்த்திருக்கீங்களா? சஷ்டி விரதம் இருக்கிறவா, சுக்ல சஷ்டி விரதம் சுக்ல சஷ்டி விரதம்னு ஒண்ணு இருக்கு. ரொம்ப விசேஷமானது விரதம் இருப்பா. அந்த காலத்துல எல்லாம் சுக்ல சஷ்டிக்கு விரதம் இருப்பா. சுக்லன்னா வளர்பிறையில வரக்கூடிய சஷ்டி, தேய்பிறையில வர. பொதுவா விரதங்கள் முழுக்கையே வளர்பிறைக்கு தான், தேய்பிறைக்கு கிடையாது. அதனால ஏகாதசியே தேய்பிறைக்கு கிடையாது. சாஸ்திர ரீதியா வளர்பிறைக்கு மட்டும்தான். ஆனா நமக்கு அனுஷ்டானத்துல 15 நாளைக்கு ஒரு தடவை ஃபாஸ்டிங்னு அதுக்காக எடுத்துக்கிறோம். நாங்க ஒரிஜினலா எடுத்துட்டா சுக்லபட்சத்துல வர திதிகளுக்கு தான் விரதங்களே. அப்படி வரும்போது ஷஷ்டி விரதத்துல சப்த நாகர்களை வரைஞ்சிருப்பா செவத்துல. நம்ம பெரியவாள்லாம், நம்ம மாத்திரம் எங்காத்துல எல்லாம் கூட செவத்துல இருக்கும், அது பூஜை பண்ணுவா. அந்த சப்த நாகர்கள்ல காளியன், இந்த சில பாம்புகள் விஷம் உண்டு. தட்சகன் மகா விஷம் உள்ளவன், அவனை கடிக்கணும்னு சபிக்க சொல்ல அவன் கடிச்சு பரீட்சித்து இறந்து போ சரீரத்தை விட்டான்னு சரித்திரம். இந்த ஜனமேஜயன் அப்ப சின்ன குழந்தை. இவன் ஒரு காலகட்டத்துக்கு வரும்போது தன் அப்பா எப்படி இறந்தார் அப்படிங்கிறத கேட்கிறான். ஜனமேஜயன் என்ன எப்படி மகாபாரதம் கேட்க வந்தான்ங்கிறதுக்காக இந்த கதையை சொல்லிட்டு வரேன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனமேஜயன் எப்படி மகாபாரதம் கேட்டான் அப்படிங்கிறதுக்காக. தன் அப்பா எப்படி காலமானார்னா தட்சகன் கடிச்சு காலமானார்னா, தட்சகன் ஏன் கடிச்சான்னா அந்த ரிஷி சபிச்சான். ரிஷிகுமாரன் என்ன சபிச்சான்? தட்சகா சப்தமே ஹனி தம்ஷ்ட குலாங்காரா. அந்த கொடும் விஷத்தோட கூடின அந்த தட்சகன்கிற பாம்பானது உன்னை கடிக்க கடவது அப்படின்னு தான் அவன் சபிச்சது. கடிச்சு நீ செத்து போன்னு அவன் சொல்லல. ஏன்னா பாம்பு கடிச்சா எல்லாரும் செத்து போவான்னு அர்த்தம் கிடையாது. பாம்பு கடிச்சு ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ள புழைக்க வைக்க முடியும். ஒரு காலத்துல பிராச்சீனமா நம்ம காடுகள்ல கிராமங்கள்ல எல்லாம் இருந்ததுனால அந்த அந்த டெக்னிக்கல் வைத்திய முறைகள் நம்ம கிட்ட இருந்தது. ஆங்கிலேயர்கள் எல்லாத்தையும் சிதைக்கும் போது இதையும் சிதைச்சுட்டு, இப்ப நான் என்ன சொல்றேன்னா ஆங்கிலேய வைத்தியத்தை ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லல, இதை அழிச்சுட்டு தான் அவன் மேல். அதனாலதான் நரம்பால்னு ஒருத்தர் பியூட்டிஃபுல் ட்ரீ அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். நம்ம ஹிந்து மதம் எப்படி இருந்தது, பாரதம் எப்படி இருந்தது, ஆங்கிலேயர் வரத்துக்கு முன்னாடி இங்க எத்தனை ஸ்கூல் இருந்ததுன்னு பை ரெக்கார்டோட. அந்த அந்த புஸ்தகத்துக்கு பேரு பியூட்டிஃபுல் ட்ரீ. தமிழ்ல இருக்க அழகிய மரம். ஒரு மரத்தை புடுங்கி அதோட வேற அனலைஸ் பண்ணிவிட்டு திருப்பி மரத்தை நடுறதுக்கு மேல புடுங்கி போட்டுட்டு போயிட்டான். நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்துல இருந்து தான் அவன் கத்துன்றது. எதை ரிஜெக்ட் பண்ணணும், எதை கொண்டு திணிக்கணும்னு அவன் தீர்மானம் பண்ணினான். நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் எப்படின்னா, உனக்கு என்ன சாய்ஸுங்கிறது நீ தீர்மானம் பண்ணலாம், என்ன வேணாலும் படிக்கலாம். இந்த மாதிரி படிப்பு கிடையாது, செலவு கிடையாது. இப்ப செலவு, காலேஜ் படிப்பு இத்தனையும் தாண்டி இப்ப ஒரு 10 நாளா ஒரு சில ஆர்டிகளை நான் பார்த்துன்னு வரது ஏஐ அப்படின்னு வந்திருக்கு பத்தியில. இப்ப இதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் படிச்ச 40 வயசுக்கு மேல உள்ளவாள்லாம் இனிமே ஆத்துல உட்காந்துக்க வேண்டியதான். இப்ப ஏஐ அப்டேட் பண்ணிண்டாதான் அந்த கம்ப்யூட்டர் ஐடி ஃபீல்டுல இருக்க முடியும்னு இருக்கு. இது மாதிரி எல்லாம் ஒரு நித்திய கண்டம் பூர்ணாயுசுன்னு சொல்லுவா. அது மாதிரி ஒரு வாழ்க்கை. நம்ம படிப்புகள் அப்படி கிடையாது. படிச்சா அவனுக்கு அந்த வேலை எப்போதுமே உண்டு. அது மாதிரி ஒரு சிஸ்டம். அது சுயசார்பு முறை வேற, சுதந்திரமா வேற இருக்கலாம். அந்த படிப்பை கெடுத்தவன் ஆங்கிலேயர். அதுக்காக சொல்ல வர, அந்த படிப்பை நாசம் பண்ணினவன். பாம்பு கடிக்கு மருந்து உண்டு, மந்திரம் உண்டு. இன்னும் ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன், ஏன் நான் பார்த்த லெவல்ல சொல்றேன். பாம்பு கடிச்சா வாழை மரத்தை வெட்டி அதோட இதெல்லாம் பட்டையெல்லாம் இது பண்ணிட்டு அதுல படுக்க வச்சிருவா. படுக்க வச்சுட்டு வாழை மரத்தோட அடிபாகத்தை எடுத்து வெட்டி நன்னா புழிஞ்சா ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி வரும்.
அந்த தண்ணியை குடிக்க கொடுத்துருவான். ஏன்னா இந்த பாம்பு கடிச்சா நம்ம உடம்புல என்ன ஆகும்னா ரத்தம் கிளாட் ஆயிடும். இது அதை கிளாட் ஆக விடாது. என்ன விஷமா இருந்தாலும் அது கிளாட் ஆக விடாது ரத்தத்தை. அப்படிங்கிறது இது மாதிரிலாம் 1000 விஷயம் இருக்கு. நான் ஒண்ணு அதுதான் பண்ணணும்னு சொல்லல. இது மாதிரி எல்லாம் சின்ன சகஜமா இருந்தது. இல்லைன்னா இப்ப நான் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுவேன். நம்ம ஆத்துக்குள்ள சின்ன ஒரு பூச்சி வந்துருச்சுன்னா குழந்தையெல்லாம் பதறது. இத்தனைக்கும் வலையெல்லாம் கொசு வலையில இருந்து எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கோம். 14 வருஷம் காட்டுல இருந்தான் ராமன். 13 வருஷம் காட்டுல இருந்தா பஞ்சபாண்டவா. காட்டுல என்ன உங்களுக்கு உங்க இஷ்டப்படியா இருக்க முடியும்? எத்தனை வகையான விஷ ஜந்துக்கள், எத்தனை வகையான மிருகங்கள், இத்தனையும் அவ எப்படி சமாளிச்சிருக்க முடியும்? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நீங்க அத்தனை வாழ்வியல் முறை தெரிஞ்சாதான் சமாளிச்சிருக்க முடியும். இல்லைன்னா சமாளிச்சிருக்க முடியாது. சகஜமா தெரியும் நமக்கு. அதை இழந்துட்டோம். அதுக்காக சொல்ல வர திருப்பி ஒரு காலத்துக்கு தேவைப்படும். இந்த பாம்பு கடிச்சா சாகணும்னு அவர் சபிக்கல, பாம்பு கடிக்க கடவுதுன்னு தான் சபிச்சா. அப்புறம் ஏன் எங்க அப்பா செத்தார்? இதுல இன்னொரு கிளை கதை வேற உண்டு. இந்த தட்சகன் மகாபாரதத்திலேயே இருக்கு. தட்சகன் கடிக்க வரான், பிராமண வேஷம் போட்டுண்டு தட்சகன் கடிக்க வரான். இந்த ஜனமேஜயன் பரீட்சித்தோட மந்திரிகள் என்ன பண்ணா, இவன் கிளம்பி காட்டுக்கு போனாலும் ஜனங்களுக்கு ஒரு கால்ஃபார் பண்ண டிக்ளர் தண்டோரா போட்டு ஒரு விஷயம் சொன்னான். என்ன சொன்னார்கள்னா, இந்த பாம்பு கடியிலேருந்து இந்த ராஜாவை புழைக்க வச்சா சரி பாதி ராஜ்யம் தரேன், இல்ல ஒரு சன்மானம் தரேன் அப்படின்னு. காஷ்யப கோத்திரத்துல பிறந்த ஒரு பிராமணன், நேர் கஷ்யபர் இல்ல, அவன் காஷ்யப கோத்திரத்துல பிறந்த பிராமணன். அவன் வந்தான். அவன் இவரை ராஜாவை மந்திரிச்சு புழைக்க வைக்கிறதுக்காக வந்தான். மந்திரமும் உண்டு நம்பத்தில, அதுக்கு மந்திரமும் உண்டுங்கிறதுக்கு ஒரு பிரமாணம்னு சொல்றேன். இப்ப எங்க ஊர் செங்காலிபுரம், தஞ்சாவூர் ஜில்லால, அதை சுத்தி கொடவாசல், நன்னிலம் இப்படி இருக்கு. பக்கத்துல பனங்குடின்னு ஒரு கிராமம். இந்த பனங்குடிங்கிற கிராமத்துல ஒரு 25 வருஷம் முன்னாடி பரியந்தம், இப்ப இருக்காளா தெரியல, அது பரியந்தம் கூட பாம்பு கடிக்கு மந்திரிக்கிறவா உண்டு. எப்படி இருப்பான்னா, நான் பார்த்திருக்கேன். இந்த விவசாய காலத்துலதான் பாம்பு கடி ஜாஸ்தியா இருக்கும். தண்ணி வயல்ல விவசாயம் பண்ற அந்த காலம் முழுக்க அவ நித்தியப்படி மடியா இருப்பா. ஏன்னா எப்ப வேணாலும் தூக்கின்னு வருவா பாம்பு கடிச்சவாள வண்டியில போட்டுங்கிறதுக்காக. ஸ்நானம் கார்த்தால பண்ணினா மத்தியானம் பாயில படுக்க மாட்டா, ராத்திரி படுக்கையில படுக்க மாட்டா, ராத்திரி 2 மணிக்கு தூக்கின்னு வருவா. அப்படிங்கிறதுக்காக 1 ரூபா மந்திரிச்சத்துக்கு பணம் வாங்க மாட்டா. இதான் அடிப்படை. 1 ரூபா வாங்க மாட்டா. நீங்க என்னவா கொடுத்தாலும் வாங்க மாட்டாவா. எத்தனை பேர் வந்தாலும் மந்திரிப்பா, பொழைச்சு வருவா. அப்படி ஒரு வீரியமான மந்திரங்கள் இருக்கு. காருட மந்திரம்னு இருக்கு, நீலகண்ட மந்திரம்னு இருக்கு. ஏன் இந்த ருத்ரன் சொல்றமே, இப்ப ருத்ர மகாருத்ரம் நடக்க போறது, அதுல பிரதம அனுவாகத்துல அத்யவோச்சததிவக்தா பிரதமோ தெய்வியோ பிஷக் அஹீகிஷ்ட சர்வா அன்ஜம்பயன் சர்வாஷ்டயாது தான்யா அப்படின்னு ஒரு மந்திரம். இந்த மந்திரம் விஷத்தை போக்குற மந்திரம். அஹிஹின்னா விஷம். அஹி முதலிய விஷ ஜந்துக்களால பாதிக்கப்பட்டிருந்தாலும் அது அத்தனையும் தீர்த்து வைக்கக்கூடிய பிரதமோபிஷக், முதல் வைத்தியன், முதல் டாக்டர் அப்படின்னு. எங்க தாத்தா அனந்தராம தீட்சிதர், அவரோட தாத்தா முத்தண்ணாவாள்னு பேர். இன்னைக்கு சமாதி இருக்கு சேங்காலிபுரத்துல. அவருக்கு தம்பி சின்ன முத்தண்ணான்னு பேரு. கஞ்சனூர்னு இன்னைக்கு சொல்லுவோம் ஒரு க்ஷேத்திரம், மாயரம் பக்கத்துல இருக்கு. கம்சபுரம்னு அதுக்கு பெயர். அது உங்க உத்தரவாகினியா காவேரி போகும், வடக்கு திசையா போகும். வடக்கு திசையா நதிகள் எங்க போறதோ அங்க ஸ்நானம் பண்ணினா கோடி புண்ணியம் அந்த நதிகள்ல ஸ்நானம். அதனாலதான் காசியில போய் ஸ்நானம் பண்றோம். கங்கை எல்லா இடத்துலயும் தானே இருக்கு. காசியில போய் ஏன் ஸ்நானம் பண்றோம்னா, காசியில வடக்கு வழியா பாயும் அந்த கங்கையானது, வடக்க நோக்கி பாயும். அது அந்த கம்சபுரத்துல காவேரி அது மாதிரி உத்தரவாகினியா இருக்கு. அந்த இடத்துல எங்க தாத்தாவோட பாட்டி
பாட்டியோட ஊர், தன்னோட மாமனார் ஊர். இவர் கிளம்பி வர வழியில இவரை பாம்பு கடிச்சிருக்கு, வயல் வழியா நடந்து வரது. வந்த உடனே இது மாதிரி பாம்பு கடிச்சிருத்து அப்படின்னு சொன்ன உடனே என்ன நம்ம கூட வைத்தியத்தை போலாம்ல, பேசாம இருந்தார். ஸ்நானம் பண்ணினார், விபூதி விட்டிருந்தார், தீர்த்தத்தை எடுத்திருந்தார். அக்னி மகாலிங்கம்னு பகவானுடைய சந்நிதி, அதுல வந்து உட்கார்ந்துட்டார். கையில அப்படி உத்தரணி ஆச்சமனத்துக்கு எடுத்து போமத்தையில இப்படி கையில எடுத்துட்டு அந்த ஜலம் கீழே விழாதபடிக்கு 108 தடவை அத்தியவோ ததி பக்தா பிரதமோ தேவியோ பிஷக் அஹீகிஷ்ட சர்வா அஞ்சம்பயன் சர்வா ஆஷ்டயாது தானியம் அத்தியவோ ததி ஜபம் பண்ணினார். சாயலட்ச தீபாரதனையை பார்த்தார், வா சாப்பிட போலாம்னு. சாதாரணமா இது அவரோட சரித்திரத்துல உள்ளது. இது மாதிரி நிறைய சரித்திரம் பாருங்க. இதெல்லாம் நீங்க நம்பணும். இன்னைக்கு பிராக்டிக்கல் அது இருக்கான்னா இல்ல. ஏன் இல்லைன்னா அதுக்கு ஃபிட்டானவாளா நாம் இல்லை, அதுதான் பிரச்சனைங்க. இப்ப ஒரு காலத்துல கிளைசி பேஜ்னு ஒரு மாத்திரை சுகருக்கு, அது மட்டும்தான். அப்புறம் தான் மெத்தட் ஃபார்மின்னு ஏதோ வந்தது. அந்த மாத்திரை மாத்திரை 1 mg 1/2 mg தான் கொடுப்பா. எங்க பெரியப்பாக்கு நான் வாங்கிட்டு வந்த ஞாபகம் இருக்கு. சின்ன மாத்திரையா இருக்கும், அதுல பாதி மாத்திரை போட்டுக்க சொல்லுவோ போரும். பாதி மாத்திரை போட்டுன்னு சுகர் நார்மலா இருந்தவாளையும் நான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு 3 வேளைக்கு 3 வகையான மாத்திரை 3 வகையான இன்சுலின் போட்டுக்கிறவாளையும் நான் பார்க்கிறேன். அந்த கிளைசி பேஜ் இன்னைக்கு வேலை செய்யல அப்படின்னு சொன்னா மருந்து மேல மிஸ்டேக்கா நம்ம மேல மிஸ்டேக்கா? இன்னைக்கு எல்லாம் கலந்து கொடுக்குறான். சுகருக்கு என்ன உண்டோ அத்தனையும் கலந்து ஒரே மாத்திரையெல்லாம் வர்றது. ஏன்னா நம்ம மேலதான் மிஸ்டேக். மேல மேல அந்த சுகர் ஆட் பண்றாம. அந்த காலத்துல சாப்பாட்டுல யூரியா போட மாட்டான். யூரியா போட்டா சுகர் வரும். சர்க்கரைன்னு தனியா போட்டுன்னு சாப்பிட மாட்டா. உடல் உழைப்பு குறைவான காலத்துல சர்க்கரையை போட்டு காப்பி குடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த சுகருங்கிறது வர ஆரம்பிச்சது. ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச அப்புறம் தான் சுகர்னு வர ஆரம்பிச்சது. அந்த மருந்து வேலை செய்யலைன்னா மருந்து ஃபெயிலியர்னு அர்த்தம் இல்லை, உங்க உடம்புக்கு அது ஏத்துக்கலன்னு அர்த்தம். அது மாதிரிதான் இப்ப கலியுகத்துல மருந்து மாந்திரங்கள் இதெல்லாம் ஏன் பலிக்கலைன்னா, இப்ப ஜபம் பண்றவாளுக்கும் அந்த தகுதி கிடையாது, வாங்கிக்கிற நமக்கு அந்த தகுதி கிடையாது. ஆனா அதெல்லாம் இருக்கு, ஒரு காலத்துக்கு திரும்பி உபயோகப்படும். அந்த மந்திரத்தை வச்சுன்னு ஜபம் பண்றதுக்கு வராறவர். இந்த தட்சகனும் வரான். 2 பேரும் சேர்ந்து ஒரு பாதையில சேரும் போது வழிபோக்கர்கள் மாறி இவர் விசாரிக்கிறார். இவன் விசாரிக்கிறான் தட்சகன். அவர் யதார்த்த பிராமணர். அவர் சில பேர் ரொம்ப சாமர்த்தியம்னு நினைச்சு பார்த்தாங்க. நம்மளை பத்தி எல்லாத்தையும் விசாரிப்பா, அவளை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டான். அது மாதிரி இவன் விசாரிக்கிறான். யாரு, என்ன விஷயம்? கஷ்யபர்னு பேரு, காஷ்யப கோத்திரத்துல வந்தவர். வேதாத்தியனங்கள்லாம் பண்ணியிருக்க, அதர்வண வேதங்கள்லாம் தெரியும், மாந்திரிகம் தெரியும். வைத்தியத்துக்காக வரேன். யார் வைத்தியத்துக்காக? ராஜாவை பாம்பு கடிக்க போறதாம் பரீட்சித்த, அவரை ஜெபிச்சு புழைக்க வைக்கிறதுக்காக நான் வரேன். அவன் கேட்டான், ஓய் தெரிஞ்சுதான் வரீரான்னு. தெரிஞ்சுதான் வரேன்னா, என்ன தெரிஞ்சு வரேன்னு கேட்டான். நீ நினைக்கிற மாதிரி உலகத்துல உள்ள நார்மலா விஷப்பாம்பு மாதிரி கிடையாது தட்சகன். தட்சகன் நான் என்ன தண்ணி பாம்பு நினைச்சிய? தட்சகன்கிறது கொடும் விஷம் உள்ளதான தேவநாகம். அந்த விஷம் பட்டா எரிஞ்சு போயிடும் அந்த பதார்த்தமே. உன்னாலலாம் புழைக்க வைக்க முடியாது. அவளுக்கு தன் படிப்புல எவ்வளவு நம்பிக்கை இருக்கணும், உழைப்பு இருக்கணுங்கிறதுக்காக சொல்ல வரேன். இந்த பிராமணர் சொன்னார், தட்சகன் என்ன அவன் தாத்தா கடிச்சாலே என்ன புழைக்க வைப்பாரு. இவர் என்ன நிஜமா சொல்றாரா இல்ல சவடாலா சொல்றாரா? சில பேர் இன்னைக்கும் ஆச்சரியமா பஞ்சபூதங்களையும் நான் கட்டுப்படுத்துவேன் இப்படி இந்த டிவில எல்லாம் பேசுவா. எல்லாம் சவடா. பாமர ஜனங்கள் ஏமாந்து போகும். உண்மையா சக்தி உள்ளவன் தன்னை பத்தி பெருசா சொல்ல மாட்டான் வெளியில. இவர் எப்படி சொல்றாருங்கிறத பரீட்சை பண்ணி பார்க்கணும்னு தட்சகன் சொன்னா, அந்த தட்சகன் நான் தான், நான் கடிச்சு உன்னால புழைக்க வைக்க முடியுமான்னா முடியும்னா. அப்ப முன்னாடி ஒரு பரீட்சை வச்சுப்போம்.
இதோ ஒரு ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரம் அந்த வழி கரையிலேயே இருக்கு. ஓரத்துல ஒரு சின்ன நதி மாதிரி ஓடுறது. இந்த ஆலமரத்தினுடைய அடியில என் வாயை வைக்கிற, என்ன நடக்கிறதுன்னு பாருன்னா. இந்த ஆலமரத்துக்கு கீழே நின்றுதான் இவ பேசுறா. இவன் வாயை வச்சா சிறனது அப்படியே பட்டு போய் பொடியா போயிடுத்தது, எரிஞ்சு போயிடுது. எரிஞ்சுன்னா பத்தின்னு இல்லை, அந்த ஆசிட் எல்லாம் ஊத்தினா ஆகுமே அது மாதிரி. இவர் பக்கத்துல உள்ள அந்த நதியில ஒரு நிமிஷம் இறங்கினார், ஸ்நானம் பண்ணினார். எல்லாத்துக்கும் அவசியம் ஆரம்பம் ஸ்நானம் தான். அது நாசமா போனதுனாலதான் இன்னைக்கு பலிக்கவே இல்லை. பிராமணா முழுக்க ஒரு காலத்துல எங்க வீடு கட்டின்னு இருப்பான்னா நதிக்கரையில தான் இருப்பான். நதி தீரத்துலதான் நம்மளுடைய வாழ்வியல் முறையெல்லாம். ஏன்னா உங்களோட எந்த அனுஷ்டானத்துக்கும் ஆரம்பம் ஸ்நானம் தான். புண்ணிய தீர்த்தே ஸ்நாத்வா. இன்னைக்கு ஆச்சாரியால் வந்தா கிணறு இருக்கான்னு கேட்கிறா பத்தியில, இந்த இடத்துக்கு தான் வருவா அப்படின்னு சொல்ற பத்தியில. இதுக்கு காரணம் என்னன்னா அந்த இதுக்காக தான், ஸ்நானத்துக்காக தான். அந்த ஸ்நானம் ரொம்ப அவசியம். நாம எதுக்கு இதை திருப்பி கதையும் போது சொல்லிட்டு போயிடுறேன். நான் இந்த ஊர்ல தான் இங்கதான் இருந்தேன், ரங்காச்சாரி ரோடுன்னு இருக்கு. இதுலதான் 96, 97 ஒரு வீடு வாங்கின்னு வந்தோம்னா, எங்க அப்பா வாங்கின்னு வந்தா. கார் பார்க்கிங் கூட பிளாட்டு. 8 மாசத்துல இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா அந்த தண்ணி முன்னாடி மெட்ராஸ் நாங்க வந்துட்டு, இப்போ சாதாரணமா நாங்க வந்துட்டு போனதுக்கும் அங்கேயே தங்கறதே தான் இதுல எத்தனை அனாச்சாரம் இருக்குங்கிறது எங்களுக்கு தோணுது. நமக்கு செட் ஆகாது. அதுலயே முக்கியமா 3வது மாடியில் நாங்க இருக்கோம். 2வது மாடியில் உள்ள ஒரு பாட்டி காலமாயிட்டா. காலமானா பையன் அமெரிக்கால இருக்கா, 3 நாள் ஆகும்ட்டா எடுக்கிறதுக்கு. அவாவா சமைச்சு சாப்பிட்டு இருக்கா பிளாட்ல. நம்ம கிராமத்துல அது பழக்கம் கிடையாது. ஒரு தெருவுல ஒருத்தர் காலமானாலே கோவில்ல இருந்து எல்லாத்தையும் சாத்திடுவா, சமைச்செல்லாம் சாப்பிட மாட்டா. அதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் வீடெல்லாம் அலம்பி விட்டுட்டு தான் சமையலே ஆரம்பிப்பா. எங்களுக்கு என்னடா பண்றதுன்னு புரியல. உடனே கிளம்பி எங்க சகோதரி இங்க இருந்தா அங்க போயிட்டோம். அப்புறம் தான் அப்பா சொன்னார், இது செட் ஆகாது நமக்குன்னு சொல்லிட்டு குளம்பேட்டில் கிணறோட உள்ள இடத்த வாங்கின்னு வந்தோம். வந்தா அங்கேயும் என்ன ஆச்சுன்னா, முதல்ல எல்லாம் நான் வரத்தையெல்லாம் கிணத்துல தண்ணி உண்டு, ஃபுல்லா தண்ணி. இப்படி கையை விட்டு எடுக்கலாம். குளம்பேட்டில எல்லாம் மழை பெஞ்சு கொடுத்தோம்னா கிணத்துல இருந்து வெளியில வரும் தண்ணி. கிணறும் இதுவும் ஒன்னா இருக்கும், அந்த அளவுக்கு ஜலம் உண்டு. அது குறைஞ்சு போன உடனே இதுவும் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி ஸ்ரீரங்கம் போயிட்டோங்க. ஏன்னா தீர்த்தம்ங்கிறது அவசியம். நம்மளுடைய அனுஷ்டானங்களுக்கு ஸ்நானம் வர்றது அப்படின்னா ஸ்நானம் பண்ணி தான் நான் காரியத்தை ஆரம்பிக்கணும். இது கேரளாவில் பார்த்த எல்லாம் தெரியும். ஒவ்வொரு வேளை பூஜைக்கு ஸ்நானம் பண்ணிட்டு வருவா. ஒரு பணிகர் இருந்தார், நம்பூதிரி பிராமணர் ஒருத்தர் இருந்தார். நம்பூதிரிகள் வீடெல்லாம் பார்த்த எல்லாம் வீட்டுல நாம எப்படி போர் வைக்கிறோமோ கிணறு வைக்கிறோமோ அது மாதிரி கேரளா முழுக்க குளம் வச்சிருப்பாவான். வீட்லயே சின்ன சின்ன குளமா இருக்கும். எல்லாத்துக்கும் ஸ்நானம் பண்ணிட்டு வரணும் வாழ். இது ஸ்நானத்துக்கு அத்தனை மகிமை. ஜபம் பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு சுத்தி பண்ற காரியங்களுக்கு அனந்தமான பலன். அந்த ரீதியில இவர் ஸ்நானம் பண்ணிட்டு இவர் உட்கார்ந்துட்டு, பொதுவா நம்ம அது ஆச்சாரம்ங்கிறதுனால கூட சொல்லிட்டு போறேன். சில இடங்களுக்கு போறதே ஸ்நானம் பண்ணிட்டு நாம கொண்டு போன துணியை கட்டிண்டா மடி கிடையாது, தர்ப்பணாதிகள்லாம் பண்றது. அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த கொண்டு எந்த 9-5 கட்டின்னா ஸ்நானம் பண்ணணும். திருப்பி துண்டை கட்டின்னு தொடச்சு விட்டு அந்த 9-5 புழிஞ்சு விட்டு நன்னா 7 தடவை உதறினா 7 தடவை உதறணும். 7 தடவை உதறினா ஈரத்தை கட்டின்ற தோஷம் கிடையாது. இல்லாம ஏன்னா தேவ காரியங்கள் ஈரத்தை கட்டின்னு பண்ணக்கூடாது, பிதிரு காரியங்கள் ஈரத்தோட தான் பண்ணணும். இதெல்லாம் பதிவா இருக்கிறதுனால சொல்லிட்டு போறேன். இப்ப தேவ காரியங்கள் பண்ணும் போது இப்ப நாம பாக்குறோமே கர்நாடகா, கேரளா, இதுல எல்லாம் ஈரத்தை கட்டின்னு தானே பண்றா பூஜைகள்லாம். அப்படின்னா நான் சொன்ன மாதிரிதான் பண்ணுவாவா. அது இன்னும் மடிங்கிறதுக்காக நம்ம பெரியவாளே அப்படிதான் பண்ணுவா. கிராமங்கள்ல உதறிட்டு அதை கட்டிண்டு அங்கேயே ஜபங்கள்லாம் பண்ணி பிரம்மயஜங்கள்லாம் பண்ணி அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு கையில பூஜைக்கு தீர்த்தம் எடுத்துன்னு வந்துட்டோம். அப்புறம் வேஷ்டி மாத்திப்பா. ஏன்னா
நீங்க கொடியில உணர்த்திருப்பா வேஷ்டிங்கிறது அப்படியெல்லாம் சொல்லிட்டு போறேன். நான் என்ன எந்த காலத்துல நின்று நீங்க பேசுறேன்னு கேட்காதீங்க. எனக்கு இதெல்லாம் பதிவு பண்ணணும்னு ஆசை. எனக்கு கொடின்னு ஒண்ணு உண்டு. மேல ஒரு கயிறு கட்டி உணர்த்துவா, அதை தொடமாட்டா, மேல படக்கூடாதுன்னு. அதுல உள்ள துணி கூட மடி செகண்ட் கிரேடு தான், அது கொடி மடின்னு பேர். ஏன்னா நேத்திக்கு உணர்த்தினது அது. 2 சூரியன் மேல படக்கூடாது, பட்டாது மடி குறைச்ச. அதனாலதான் சிரார்த்தத்தன்னைக்கு கார்த்தால எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு அந்த வேஷ்டியை உணர்த்திட்டு 10 மணிக்கு திருப்பி ஸ்நானம் பண்ணிட்டு கார்த்தால உணர்த்தின வேஷ்டியை கட்டின்னு சிரார்த்தம் பண்ணணும். அப்பதான் மடி அப்படிங்கிறதுக்கா இதெல்லாம் ஒண்ணு அப்படி ஒண்ணு உண்டுன்னு சொல்லிட்டு போறேன். அதான் விஷயம். இதுக்கெல்லாம் உண்டானால் உண்டே, இதுக்கெல்லாம் எஃபெக்ட் உண்டானா உண்டே. கொரோனா வந்த போது எத்தனை ஐஷாட்டியம் பண்ணேன். இப்படி தொடக்கூடாது, அப்படி தொடக்கூடாது, இதை தொடக்கூடாது, அதை தொடக்கூடாது, கிளவுஸ். அவ்வளவு தூரம் பைத்தியக்காரத்தனமும் வேண்டாம், இவ்வளவு தூரம் அடிமுட்டாள்தனமும் வேண்டாம். ஓரளவு நாம நீட்டா இருந்தாலே நாம ஆரோக்கியமா இருக்கலாம். கால் அலம்பிட்டு தான் உள்ள வரணும். வீட்டுக்குள்ள வந்தா கைகால் அலம்பிக்கணும். வெளியில போனா கைகால் அலம்பிட்டு தான் சாப்பிட உட்காந்துக்கணும். கை அலம்பாம இதெல்லாம் சாஸ்திரமே சொல்லியிருக்கு. சாப்பிட்டா 8 தடவை வாய் கொப்பளிக்கணும். ஒரு சின்ன பீஸ் கூட வாயில இருக்கக்கூடாது சாப்பிட்டது. இதெல்லாம் பண்ணணும்னு சாஸ்திரமே சொல்றது. சாஸ்திராயச்ச சுகாயச்சா அப்படின்னு. இவர் ஸ்நானம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு மந்திரத்தை ஜபம் பண்ணினார். இப்படி இந்த அப்படியே எரிஞ்சு சாம்பலா போன அந்த மரத்திலேருந்து துளிர் விட ஆரம்பிச்சது. துளிர் விட்டா அப்படி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள மரம் முழுக்க வந்துடுது. சரி, அப்புறம் என்ன ஆச்சுன்னா தட்சகன் பயந்து போயிட்டான். ஏன்னா அவன் இது நாள் பிறந்த தன்னோட கடிக்கு எதிர்வினை கிடையாதுன்னு நினைச்சுட்டு இருக்கான். உலகத்துல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஒண்ணுக்கு எதிரா ஒண்ணு பகவான் வச்சிருக்கா. சிருஷ்டியே அப்படிதான். ஒரு இதுன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் வச்சிருப்பான் பகவான். இது எல்லாத்துக்குமே உண்டு. அந்த சொல்யூஷனை நாம தேடணும். அதான் விஷயம். பிரச்சனைகள்ல இருந்து ஆரம்பிச்சு, வாழ்க்கையில இருந்து ஆரம்பிச்சு, வியாதியில இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் பகவான் 2ஆதான் சேர்த்து படைக்கிறான். அதை அப்படிங்கறது இதுக்கு ஒரு அதுக்கு ஆள் வச்சிருப்பான் பகவான் உண்டோ. தட்சகன் பார்த்தான், இப்ப நீ கடிச்சேன்னா, நீ ஜெபம் பண்ணி அவனை பழக்க வச்சேன்னா அப்புறம் எனக்கு மதிப்பு இருக்காது, என்ன ஜனம் உலகம் மதிக்காது. நான் என்ன பண்ணணும்னா அவ கொடுக்கறத விட வெயிட்டா நான் கொடுக்கறேன், நீ திரும்பி போயிடணும். இவர் ஒரு நிமிஷம் கண்ணை மூடினார். இவர் சாதாரண பிராமணர் இல்லை. சாதாரண பிராமணரா இருந்தா இந்த சக்தியும் இருக்காது, பணத்துக்கு மயங்கவும் மயங்கி இருப்பார். இவர் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணினா ரிசல்ட் என்னன்னு பாக்குறதுக்கு. அவன் தட்சகன் கடிச்சு சாகிறது மட்டும் இல்ல, சுகாச்சாரியால் பாகவதன் சொல்லி கேட்க போறான். அவன் மோட்சத்தை அடைய போறான். சரீரம் என்னைக்கு இருந்தாலும் அனித்தியம், ஏதோ ஒரு வகையில சரீரம் அழிஞ்சுதான் ஆகணும். அவன் மோட்சத்தை அடையறதுக்கு நாம பிரதிபந்தகமா இருக்க வேண்டாம்னு இவன் திரும்பி விட்டான். மோட்சத்தை அடையறான், அடைஞ்சிட்டு போட்டோமே அப்படின்னு இவன் கொடுத்ததை வாங்கின. சரி, இந்த நியூஸ் வெளியில எப்படி வந்ததுன்னு இப்ப இவ 2 பேருக்குள்ள சீக்கிரட்டா நடந்தது தானே. இந்த நியூஸ் எப்படி வந்தது அதுதான் சொன்னேன்னா, யாருக்கும் தெரியாதுன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் உலகம் முழுக்க தெரிஞ்சுதான் இருக்கும். இவருங்கோ நீங்க என்ன நினைச்சாலும் அதுக்கு எதிராக பகவான் வைக்கிறான், சிருஷ்டி பண்றான். அந்த பயம் இருந்துட்டே இருந்தா ஜாக்கிரதையா இருப்போம். நாம் பகவான் நம்மளை ரட்சிக்கிறான், நம்மளை வாட்ச் பண்றான், அந்தர்யாமியா இருக்கான், சர்வத்திர வியாபியா இருக்கான் அப்படிங்கிற பயம் இருந்தா பாப பீருவா இருப்பாளவா, பாபத்துக்கு பயப்படுவான். இது எப்படி வெளியில வந்ததுன்னா, அந்த ஆலமரம் இருக்கு பாருங்க, அந்த ஆலமரத்து மேல ஏறி ஒரு பிரம்மச்சாரி மொட்டு பெரிக்கிறான். பொதுவா சில பேர் இது அரச மரம்பா கதை சொல்றவா. அதுல கூட ஒரு சின்ன தவறுதல்ங்கிறதுக்கு சொல்ல வரேன். முதல்ல அரச மரத்து மேல ஏற மாட்டான். அரச மரம் பகவான் அஸ்வத்த நாராயணன்னு பேர். அரச மரத்தோட கிளைய வெட்ட மாட்டான், பச்சையை எடுக்கவே மாட்டோம். நாங்க அந்த காலத்துலலாம் நாங்கெல்லாம் சமிதாதானம் பண்ணும்போது சாயங்காலம் 4 மணிக்கு கிளாஸ் முடிஞ்ச உடனே ஆத்தங்கரால போய் சந்தியாதனம் பண்ண போற தேவை
வரிசையா அரச மரம் இருக்கும், அதை சுத்தி பார்த்தா சமித்து விழுந்திருக்கும் கீழே. அந்த சமித்தை பொறுக்கின்னு தான் வருவோம். அதனால இது அரச மரம் இல்லை. ஆலமரம்னா எதுக்கு ஏறணும்னா, அந்த ஆலமரத்தினுடைய மொட்டு இருக்கு பாருங்க, இந்த மொட்டு 2 வகையா சாஸ்திரத்துல பிரயோகம் சொல்லியிருக்கிறது. அந்த மொட்டு அதோட சேர்த்து ஒரு காய் இருக்கு, சுங்காம் சவர்ஷனாம் பிராச்சி முதீச்சி. பும்சவனம்னு ஒண்ணு பண்ணுவோம் நாங்க, ஆண் குழந்தை பிறக்கிறதுக்காக உள்ள காரியம் அது. அது எந்த கர்ப்பத்துக்கும் பண்ணலாம். சீமந்தம் தான் ஒரு தடவை பண்ணணும். இந்த மூக்குல பால் புழியறதுக்கு பும்சவனம்னு பேர். இந்த தலையில கோடு கிழிக்கிறதுக்கு சீமந்தம்னு பேர். இந்த சீமந்தம் ஒரு தடவை தான். பும்சவனம் கர்ப்பத்துக்கு கர்ப்பம் பண்ணலாம் சாஸ்திரப்படி. உங்களுக்கு என்ன குழந்தை வேணும்னு ஆசைப்படுறாரு, இப்ப புள்ள குழந்தை வேணும்னா இப்ப புள்ள வசத்தின்னு அர்த்தமான அப்படிலாம். இதே மாதிரி இந்த ஆர்கியூமெண்டா பேசுறதே முதல்ல பைத்தியக்காரத்தன். ஆணுக்கு சமம் பெண், இதுவே முதல்ல பைத்தியக்காரத்தனமான வார்த்தை. ஆம்பளை மாதிரி பொம்பளை இருக்கணும், ஆம்பளை மாதிரி பொம்பளையா இருக்கிறதுக்கு பொம்பளையா ஏன் பிறக்கணும்? அடுத்த கேள்வி வருதணும். அந்த கம்பீரமா இருக்கணும், அந்த அந்த இதோட மீனாட்சி மாதிரி இருக்கணும்னு வேணா சொல்லலாமே தவிர, நான் ஆம்பளை மாதிரி ஆகணும்னு நினைக்கிறதே முதல்ல அதுவே ஒரு மனோவியாதி. அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்களுக்கு தேவையில்லாம ஆர்கியூமெண்ட் பேசுறதே முதல்ல ஒரு மனோவியாதி. புள்ள வேணுமா பொண்ணு வேணுமான்னா ரெண்டுமே வேணும்னு தான் நம்ம சாஸ்திரம் சொல்றது. இதுல ஒசத்தி மட்டம்னு எதையும் பேசல. ஆனா சாஸ்திரத்துல சில விஷயத்த சொல்லிட்டு போயிடுது. பொண்ணு எந்த வகையில உயர்வு, புள்ள எந்த வகையில உயர்வுன்னா, பொண்ணுங்கிறவள் உபயகுல உத்தாரகேன்னு பேர். நாம கன்னிகா தானம் பண்ணி கொடுக்குறோம் வாழ்நாள்ல, தானத்துல ஒரு தானம் நமக்கு வர்றது. 2வது 2 குடும்பத்தை அவ கரையேத்துவா. பிறந்த வீடு புகுந்த வீடுங்கிறதுனால மாதாமக வர்க்கம், அப்பா வழிக்கு தர்ப்பணம் பண்றோம், அம்மா வழிக்கு தர்ப்பணம் பண்றோமோன்னு நாம. அதனால பொண்ணு வசத்தி. புள்ளை ஏன் வசத்தின்னு சொன்னா, அந்த ஜெனட்டிக்கா உள்ளதெல்லாம் அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்றது புள்ளையோட ஜீன் வழியாதான். ஆண் ஜீன் வழியாதான் போகும், பெண் ஜீன் வழியா மேக்சிமம் போகாது. இதெல்லாம் சாஸ்திரம் சொல்றது. அதனால சீமந்த புத்திரன், இந்த முதல்ல புள்ள பிறக்கணும்னு சொல்றது சாஸ்திரம். லௌகீகமாவும் சில விஷயத்தை அனுசரிச்சு சொல்றது. அந்த ரீதியில பும்சவனம்னு பண்ண சொல்லியிருக்கா. இது ஃபர்ஸ்ட் விஷயம். இப்ப நமக்கு இன்னைக்கு கதை கேட்கிற வாழ்க்கை இருக்கும். ஆண் குழந்தை பிறக்கணும்னா மூக்குல பால் புழிஞ்சு ஆண் குழந்தை பிறக்குமா? எந்த காலத்துல இருந்து பேசுறீர்கள்? கர்ப்பம் ஏற்படுறதே XYல இது ஆனா பெண்ணாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடாதா? அப்புறம் எப்படி அது ஆனா மாறும்னா, ஆனா மாறுங்கிறத இப்ப கண்டு சொல்றாவா, மாத்திக்க முடியும் அப்படிங்கிறத ரிஷிகள் எப்படி சொல்லியிருக்கான்னா, அவ சொன்னதுக்கும் நாம பண்ற தப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லிவிடுறேன். எக்தே கர்ப்பே திஷ்யேதான்னு அவ சொல்றா. குழந்தைன்னு கர்ப்பம்னு தெரிஞ்ச உடனே பண்ணிவிடணும் அது அந்த காரியத்தை. ஒரு 50 நாள் 60 நாள் மேக்சிமம் 70 நாளைக்குள்ள தெரிஞ்சு போயிடும். அப்பயே பண்ணிவிடணும். பும்சவனம் மட்டும். சீமந்தம் 4வது மாசம் 6வது மாசம் 8வது மாசம் எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம், அவாவா சம்பிரதாயத்தை அனுசரிச்சு. இப்ப நாம என்ன பண்றோம்னா, 8வது மாசம் கொண்டு போய் முக்குல பாலை புழியோம். அதுக்கு எஃபெக்ட் இருக்காது. அவ சொன்னது கர்ப்பம்னு தெரிஞ்ச உடனே பண்ணணும்னு தான் சொன்னது. அவன் அந்த ஆலமொட்டை பெரிக்கிறதே அதுக்கு எப்படி இருக்கணும்னா, கிழக்கு திக்குல வடக்கு திக்குல போனதா இருக்கணும். மொட்டுக்கு பக்கத்துல 2 காய் இருக்கும். அதுக்கு மொட்டு 2 காய் இருக்கும். சுங்காம் சவ்ருஷனாம் அப்படின்னு அங்க பதம். அதுக்காக அந்த மொட்டை மேலே ஏறிதான் பெரிக்கணும். மிருத்யுஞ்சய ஹோமம் பண்றோமோன்னு, மிருத்யுஞ்சய ஹோமம்னு வாத்தியார் சொல்லுவார். அதை பத்தி அது அவ்வளவுதான் லௌகிகமா உள்ளவாளுக்கு தெரியும். அதுல சொன்னபடி மிருத்யுஞ்சய ஹோமம் பண்றது ரொம்ப அபூர்வம், சிரமம் அது. ஏன்னா அதுக்கு சப்த திரவியம் தேவை, 7 வகையான பொருள்கள் தேவை. சப்த திரவியம் மிருத்யுஞ்சய ஹோமத்துக்கு 7 பொருள் தேவை. ஆலம் மொட்டு, சீந்தல் கொடி, அருகம்பில்லு, எள்ளு, நெல்லு, பயத்தம்பருப்புல பண்ண பாயசம், நெய், 7 திரவியத்தை வச்சுன்னு 7000 தடவை பண்ணணும் ஒரிஜினலா. இதுக்குதான் மகாமிருத்யுஞ்சய ஹோமம்னு பேர். நான் வாத்தியார் கடையில கிடைக்கிற சமயத்தை வாங்கிட்டு வந்து தான் பண்ண முடியும் மெட்ராஸ்ல. வாத்தியார் மேல குறை சொல்ல முடியாது. கடையிலையுமே அவன் பண்ற பிராட சொல்றேன்.
ஒரு காலத்துல ஒரு கட்டையை பார்த்தா இது இன்ன மரம்னு நான் இன்னைக்கு செடியை பார்த்தா சொல்லுவேன். சமித்தை பார்த்தா இது இன்ன சமித்துன்னு சொல்ற நாலெட்ஜ் உள்ளவாளும் உண்டு. இன்னைக்கு குழந்தைகளுக்கெல்லாம் அது தெரியாது. நல்ல கருக மரத்தை வெட்டி கொண்டு வைக்கிறான். அத கருங்காலின்னு உபயோகப்படுத்துறோம் நாம். கருங்காலி வேற, கருக மரம் வேற. இது மாதிரி சமித்துகள்லயே ஃப்ராடு. நாமெல்லாம் உபயோகிக்கிற தர்ப இருக்கு பார்த்தீங்களா, இந்த தர்ப வேற, நாம உபயோகிக்கிற தர்ப வேற. இது விஸ்வாமித்திரம்னு பேர். இது க்ஷத்திரியர்கள் உபயோகிக்கிற உள்ள தர்ப. பிராமணா உபயோகிக்கிற தர்ப கையை அறுக்கும், தொட்டா இப்படி வளைஞ்சு இருக்கும் நுனி. எது கிடைக்கிறதோ அதுதான் சப்ளை பண்ண முடியும். அது மாதிரி இந்த ஆலம் மொட்டு சமித்து இதெல்லாம் வச்சு பண்றதே கிடையாது. எங்களை மாதிரி உள்ள வாழ்கிட்ட கேட்கறத நாங்க சொல்லுவோம். இது இவ்வளோ கலெக்ட் பண்ணணும் சாமான்களை, இப்படி பண்ணணுங்கிறத. ஓ அப்படியாம்பாவா, இதெல்லாம் தெரியாதேம்பா. இன்னும் சொல்ல போனா இதை 7 நாளா பண்ணணும். யதாக்கிரமமா பண்றதா இருந்தா ஒவ்வொரு திரவியம் ஒவ்வொரு நாளைக்கு பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம். அந்த மொட்டை எடுக்கிறதுக்காக போனா அந்த பிரம்மச்சாரி, நான் அதோட மகாபாரதமே அப்படிதான் கதை சொல்றது. நான் எக்ஸ்ட்ராவா சொல்லல. மகாபாரதமே ஒரு சப்ஜெக்ட் வரதே, அந்த சப்ஜெக்ட் பத்தின விஷயங்களை சொல்லிட்டு தான் மேல போறது. அது ஏன்னா எல்லாத்தையும் பதிவு பண்ணணுங்கிறது தான் நான் மகாபாரதம். அதுக்காக நான் சப்ஜெக்ட் வைஸ் உள்ள விஷயத்த சொல்லிட்டு போறேன். இந்த ஆலமுட்டு பெருக்க வந்த பிரம்மச்சாரி இவா 2 பேரும் கீழே பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டே இருக்கிறதே தட்சகன் பட்டுன்னு கடிச்சுட்டானா, அந்த மரத்தோட சேர்த்து அவனும் எரிஞ்சு போயிட்டான். இந்த பிராமணர் மந்திரம் ஜபிச்சாரா, அந்த மரத்தோட சேர்த்து இவனும் வந்துட்டான். இந்த பிரம்மச்சாரி இவன் ஊர் முழுக்க சொல்லிவிட்டான். இதை கேட்டான் ஜனமேஜயன். கடுமையான கோபம் வந்தது அவனுக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, தட்சகனை கடின்னு தானே சொன்னான். அப்படி இருக்கிறதே அவன் ஏன் இவரை தடுக்கணும்? அவன் வேலையை அவன் பார்க்கட்டும், இவர் வேலையை அவர் பார்க்கட்டும். அப்ப தட்சகனுக்கு பிரத்யேகமா எங்க அப்பா மேல ஒரு விரோதம் இருந்திருக்கு. இப்ப எங்க அப்பா இல்லாம நான் தவிக்கிறேன். இது மாதிரி உலகத்துல எத்தனை பேர் அப்பா இல்லாம அம்மா இல்லாம பாம்பு கடியால தவிப்பா. அதனால இந்த உலகத்துல இனி பாம்பே இருக்கக்கூடாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா,